சியூ மார்ட் மலேசியாலே ரொம்ப பாப்புலரான கொரியன் கன்வீனியன்ஸ் ஸ்டோர். ஆமாம், நீங்கள் இதில் நிறைய கொரியன் சாப்பாடு நீங்கள் இதில் வாங்கி சாப்பிடலாம். தண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ ஒரு பிரான்ச்சுக்கும் ஒரு ப்ரைஸோ அந்த ஒரு ப்ராடக்டோட அவைலபிலிட்டியும் வந்து கொஞ்சம் மாறுபடலாம். இன்றைக்கி ஒரு வீடியோவில் நான் சூஸ் பண்ணியிருக்கிற சியூ மார்ட் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, டத்தோம் ஜெலாத்தியில் இருக்குது. இது பக்கத்துலேயே, அதாவது 10 மினிட்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. அதுதான் ஜெலாத்தி எல்ஆர்டி ஸ்டேஷன். ஸோ இதில் நீங்கள் ஏறி வந்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் இந்த கடையில் வந்து நீங்கள் சேரலாம். ஸோ இந்த பிரான்ச்சில் இன்றைக்கி நான் 30 ரிங்கட் சேலஞ்சை கரெக்டாக முடிச்சேனா இல்லையான்றதை வாங்க பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து வாங்கினது வந்து இது அது லீமாவ் கஸ்தூரி, அந்த சின்ன எலுமிச்சம், அதோட ஐஸ் கியூப்ஸ் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 470 cents. இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும், லெமனேட் அந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். நான் சூஸ் பண்ணது வந்து இது லைம், ஓகே, கிரேப் ஃப்ளேவர் ஜூஸ். இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து 470 cents. இதோட ப்ரைஸ் நான் இது வாங்கியிருக்கேன். நம்ம இது கூட கலந்துதான் குடிக்க போறோம். அப்புறம் நான் வாங்குறது வந்து 1 ringgit 90 cents. இந்த கிறிஸ்பி சீவி வந்து 1 ringgit 90 cents வருது ப்ரைஸ். இதோட ஃபேவரட். இது எப்படி டேஸ்ட் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது பேர் வந்து கிம்பாப். நம்ம நிறைய பேர் ட்ரை பண்ணதில்லை. ஸோ நான் இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். இது வந்து டூனா மயோ அண்ட் இன்னொன்று வந்து சிக்கன் மயோ. டூனா மயோ வந்து ப்ரைஸ் 69, 429. ஓகே, அவங்களே வந்து இது வாங்கிட்டு நம்ம கவுண்டர்ல பே பண்ணும்போது அவங்களே வந்து ஸ்விட் பண்ணி வச்சு கொடுக்குறாங்க. இல்ல, அந்த பேக்கெட்ல நீங்க வாங்கினீங்கன்னா நீங்களே அவங்க அந்த போல் கொடுப்பாங்க, நீங்களே அதை சமைச்சு செஞ்சுக்கலாம். இந்த சாஸ் மட்டும் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் அதுல சீஸ் பவுடர் நம்ம போடலாம். ஓகே, இப்படிதான் இருக்கு பாருங்க. மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இங்க ஃபக்கில் நம்ம இதுலதான் சாப்பிட்டோம். ஒரு வெளியே சாப்பிட முடியாது. இது கிங்குவோம். ஓகே, ஸோ இப்படி இருக்கு. நான் நினைச்சேன் அது ஸ்பைசினா ஒரு மாதிரி ரெட் கலர்ல இருக்கும்னு, பட் தெரியல, பார்த்து பார்த்தாதான் தெரியும். இப்ப இது சூடா இருக்கறனால நான் ஓரமா வச்சுட்டு முதல்ல அந்த தண்ணியை கலக்குறேன். அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டோன்னா நம்ம இது இப்ப நம்ம தண்ணியை கலப்போம். இப்ப நம்ம இதுல ஊத்துவோம். கலர் ரைஸ் அழகா இருக்கு. புளிக்குது, ஆனா கிரேப்ஸ், பிகாஸ் இட்ஸ் லைம் அண்ட் கிரேப்ஸ்னால. ஸோ யூஸ்வலா நான் மாத்திக்கிறேன்னு சொன்னேன், ஆனா இந்த வீடியோல நான் மாத்திக்கல. அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் ரேட்டிங் கொடுக்குறேன். நம்ம எப்பவுமே போற ரேட்டிங்னா 3னா குட், 2னா ஆவரேஜ் அண்ட் 1னா ஓகே ஓகே. ஸோ இந்த தண்ணி வந்து நான் 3 points கொடுத்தேன். ரொம்ப நல்லா இருக்கு, குடிக்கிற மாதிரி இருக்கு, இட்ஸ் குட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து இது ட்ரை பண்ணி பார்ப்போம். இது 2 இருக்கு. அதோட ப்ரைஸ்க்கும் அதுக்கும் ஒர்த்தா இருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூனா மயோ சம்கா கிம்பாப் ஒரு பேரு இருக்கு. அந்த ஒண்ணு வந்து மேல பின்னாடி பிச்சுட்டு 2 இப்படி எடுத்துட்டு நீங்க 3 போட்டிருக்குவ. இதை இப்படி தரேன். சீவீட் வந்து என்னோட ஃபேவரட். வாயில வச்சோன்னே அந்த சீவீட்டோட இருக்கு உள்ள பாக்கெட்டு இருக்கு. ஓகே, இருக்கு. வாயில வச்சோன்னே அந்த சீவீட்டு சூப்பரா இருக்கு. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட வாயில வச்சோடனே அது அப்படியே சூஷி ஃபீல் கொடுக்குது. பட் சூஷில வந்து லைட்டா ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும். ஆனா இதுல வந்து அந்த மாதிரி ஸ்மெல் எதுவுமே இல்லை. இட்ஸ் குட் ஆக்சுவலி. ஸோ நான் சர்ப்ரைசிங் ஒண்ணு இதுல சேம் தான். இங்க 1, இங்க 2, இங்க 3. ஏன் உங்களுக்கு இது வந்து சிக்கன் மேயோ கலர் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு.
without the doubt சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு எனக்கு. நம்ம கரெக்டா அந்த சிக்கன் இடமா சாப்பிடுவோம். நான் நினைக்கிறேன் அது சிக்கன் தான் நான் நினைக்கிறேன். தெரியல, சாப்பிட்டு பார்க்கலாம். என்ன ஃபிளேவர்னு டேஸ்டே வரல. ஆக்சுவலி அது தூணாலையும் அந்த தூணாவோட ஃபிளேவர் வரலதான். ஆனா சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. இதுல சிக்கன் ஃபிளேவர் வருது, ஆனா அது நல்லா இல்லை. இருந்தாலும் நம்ம இன்னொரு வாய் சாப்பிட்டு பார்ப்போம். உண்மையிலே நல்லாதான் இல்லையான்னு. அவ்வளவுதான், நல்லா இல்ல. ஸோ ஒன் ஓகே ஓகே. என்கிட்ட சீவீட் இருக்கு. யூஸ்வலி சீவீடோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நான் சீவீட் ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன், எனக்கு தெரியும். சோ நம்ம இது இங்க வச்சுட்டு மேபி இது கூட செய்து சாப்பிட முடியுமா பார்க்கலாம். ஓகே, நல்லா இந்த ஃபிளேவர்ல அந்த பிங்க் கலர் தான் மோஸ்ட்லி சாப்பிடுவேன். அது இப்படிதான் ட்ரை பண்ணிருக்கேன். இதை நான் ட்ரை பண்ண மாதிரி ட்ரை பண்ணி ஸோ நார்மலா எடுத்து சாப்பிட்டேன்னா கூட அந்த ஸ்பைசி தெரிஞ்சிருக்காது. நான் ஏதோ சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும்னு எடுத்து அப்படியே வாயில அப்படியே போட்டதுனால அந்த டக்குன்னு அதோட அந்த ஸ்பைஸோட இது எனக்கு ஸ்பாக் ஆயிடுச்சு. ஆனா டேஸ்ட் உண்மையை ருசியா இருக்கு, நல்லா இருக்குல்ல. உண்மையே நல்லா இருக்கு. கொஞ்சம் டீசெண்டா சாப்பிடுவோம். ஆக்சுவலி இந்த பிங்க் கலரும் இதுவும் லிட்டரலி சேம் தான். ஆனா பிங்க் கலர் ரொம்ப சீஸ் டேஸ்ட் தெரியும். இதுல ரொம்ப அந்த ஸ்பைசி டேஸ்ட் தான் தெரியுது. இந்த சீவீட் அதுல போட்டு சாப்பிடுவோம். சீவீட்ல ஆக்சுவலி சீவீட்ல 2 ஃபிளேவர் இருக்கு. ஒன்னு ஸ்பைசி, ஒன்னு ஒரிஜினல். நான் ஒரிஜினல் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். ஸ்பைசில சாப்பிட்டது இல்லை. சரி, அவ்வளவுதான், முடிஞ்சு. ஒன்னே ஒன்று தான் இருக்கும். இந்த சீவீட்டை பொரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ சீவீட்டுக்கு நான் கொடுக்கறது இட்ஸ் 3 இல்ல 2. இது அவ்வளோ இது இல்ல, 2. ஓகே, அண்ட் இதுக்கு நான் கொடுக்கறது 3 பிகாஸ் அந்த ஸ்பைசி இட்ஸ் சோ குட். இது கலந்து நம்ம சாப்பிட்டு மாதிரி இருக்குங்க. ஓகே, நான் புதுசா ரெசிபி கண்டுபிடிச்சிருக்கேன். சீவீட் நல்லா இருக்கு. இந்த சீவீட் ஸ்பைசியோட இதோட கலந்து சாப்பிடுங்க. பெஸ்ட் கோம்போ நான் புதுசா தயாரிச்சிருக்கேன். ஓகே, இது ஏனாவோட ரெசிபி. உண்மையா நல்லா இருக்கு. ஸோ இதுக்கு நான் கண்டுபிடிச்ச இந்த புது ரெசிபிக்கு நான் 5 கொடுக்குறேன். 5 பிகாஸ் இந்த டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ஆயில போட்டு சூப்பரா இருக்கு. ஸோ எல்லாமே நம்ம ட்ரை பண்ணிட்டோம். நான் ரேங்கிங் கொடுக்குறேன். 3, 2, 1 ரேங்கிங் கொடுக்குறேன். நான் 3rd பிளேஸ்க்கு என்னோட ரெசிபி, அதாவது இதையும் சீவீட் கலந்து நம்ம சாப்பிட்டோம்ல, அதுக்கு நான் 3rd பிளேஸ் கொடுக்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யூ ஷுட் ட்ரை. உண்மையே நல்லா இருக்கு. ஸ்பைசி ரொம்ப ஸ்பைசியா இல்ல, நல்ல ஒரு சாப்பிட்ற லெவல்ல தான் இருக்கு. இந்த தண்ணிக்கு நான் 2nd பிளேஸ் கொடுக்குறேன். பிகாஸ் இதுவும் நான் தயாரிச்ச ஒரு ரெசிபி தான். இந்த ஐஸ் கியூப்ஸ் மேட் ஃப்ரம் அந்த லைம், அந்த கஸ்தூரி சொல்லுவாங்க, அது ஐஸ் கியூப். அப்புறம் அந்த கிரேப் ஜூஸ், இது கிரீன் கிரேப் ஜூஸ், அது கலந்து குடிச்சு இதுக்கு நான் 2nd பாயிண்ட் கொடுக்குறேன். டேஸ்ட் ரொம்ப குட்டா இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் எது கொடுக்குறேன்னா அந்த தூணா சம்கா கிம்பா தூணா. ஓகே, நான் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். அது என் மனச போயிடுச்சு. ஸோ அதுக்கு நான் கொடுக்குறேன். அண்ட் இந்த சேலஞ்ச்ல, அதாவது 30 ரிங்கிட் இருக்கிற பட்ஜெட் சேலஞ்ச்ல என்னால மொத்தம்
6 குவான்டிட்டிஸ் என்னால வாங்க முடிஞ்சிச்சு. 6. திஸ் இஸ் அ வின் பிகாஸ் எனக்கு நான் நிறைய சாப்பிட்டேன். எனக்கு தண்ணி கிடைச்சிச்சு, எனக்கு மீல்ஸ் கிடைச்சிச்சு, எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா 2 இது பேர் என்ன கிம்பா அந்த ஸ்நாக்ஸ் மாதிரி எனக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரியான இது நான் கிராப் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வந்து இதுல 20 ரிங்கிட் நான் மிச்சம் 2, அதாவது 1 ringgit and 90 cents சேவ் பண்ணியிருக்கேன். அது மேபி அந்த 1 ringgit 90 cents வந்து நான் மினரல் தான் வாங்கியிருக்கலாம். பட் நான் வந்து கெத்து காட்டணுன்றதுக்காக அந்த ஒரு வழியை சேவ் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து நம்ம இன்னும் எந்தெந்த மார்ட் போயிட்டு இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றத எனக்கு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதை முடிக்கிறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இன்ஸ்டால நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க, ஃபாலோ பண்ணிருக்காங்க, அப்புறம் நிறைய அன்பு அதை காட்டியிருக்காங்க. ஸோ நீங்களும் என்னோட இன்ஸ்டா போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. எதுவும் வித்தியாசமா நான் செய்ய போறது இல்ல, சும்மா ரீல்ஸ் போஸ்ட் தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் போயிட்டு ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. அப்படி உங்க லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு, அந்த யூடியூப் பயோலயும் இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. யாராவது இன்ஸ்டா இருந்து வந்திருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் வந்து இங்க யூடியூப்ல இருந்து பாக்குறீங்களோ இந்த இன்ஸ்டாலையும் டிக்டாக்லயும் ஃபாலோ பண்ணிட்டு என்ன லைக் பண்ணுங்க, பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரியா? உண்மையில நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். Cause it's Santa's way.